أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم ما خلقنا السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى والذين كفروا عما أنذروا معرضون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்று வரை சூரா முஹம்மதை நாம் பார்த்து முடித்தோம். அதற்கடுத்ததாக சூரத்துல் அஹ்காஃப். சூரத்துல் அஹ்காஃப் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய மக்கி சூறாவாகும். இதில் மொத்தமாக 35 வசனங்கள் இடம்பெறுகின்றது. இதில் வரக்கூடிய 10வது, 15வது, 35வது இந்த 3 வசனங்கள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கிய மதனி வசனங்களாகும் என்றும் சில அறிஞர்கள் கூறுவதுண்டு. குர்ஆனுடைய தொகுக்கப்பெற்ற வரிசையில் 46வது சூறாவாக இருக்கக்கூடிய இந்த சூரத்துல் அஹ்காஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறங்கிய வரிசையில் சூரத்துல் ஜாசியாவான 45வது அந்த அத்தியாயத்திற்கு பின்னால் வஹியாக 66வது வஹியாக இந்த சூரா இறங்கி இருக்கிறது. அதே போன்று இந்த சூறாவிற்கு அஹ்காஃப் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதே சூறாவில் 21வது ஆயத்தில் வரக்கூடிய ஆது மக்களை பற்றியும் ஆது சமூகத்தார்கள் எங்கு வாழ்ந்தார்களோ அந்த மணல் குவியல்கள், மணல் மேடு, அந்த மணல் மேட்டை பற்றி சொல்லப்படுவதனால் அந்த மணல் மேட்டை தான் அஹ்காஃப் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அஹ்காஃப் என்பது ஹிக்ஃப் என்ற ஒருமையினுடைய பன்மையாகும். இதனுடைய பொருள் வளைந்து நீண்டு செல்லும் மணற்குவியல் என்றும் மணல் மேடு என்றும் மணல் திட்டு என்றும் சொல்லப்படும். இந்த ஹிக்ஃப் என்ற இந்த ஒற்றை வார்த்தையினுடைய பன்மைகள் அரபியில் அஹ்காஃப் என்றும் ஹுகூஃப் என்றும் ஹிகாஃப் என்றும் ஹிகஃபத் என்றும் சொல்லப்படும். அதே போன்று இந்த அஹ்காஃப் என்ற இந்த பகுதி யமன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லையை ஒட்டி ஹலரமௌத் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மணல் மேட்டு பகுதியாகும் இந்த பகுதி. இந்த பகுதியில்தான் ஆது சமூகத்தார்கள் மிகவும் வளமாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தார்கள். இந்த ஆது சமூகத்தார்களுக்குத்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் 4வது தலைமுறையில் வந்தவர்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஷாலக், ஷாலக்குடைய தந்தை அர்ஃபக்ஷத், அதே போன்று அவருடைய தந்தை தான் சாம், சாமுடைய தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து 4வது தலைமுறையில் நேரடியாக பிறந்த குழந்தை தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆதி என்ற இந்த கூட்டத்தார்களுக்கு இறை தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதே போன்று இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதலில் அரபு பேசிய நபிமார்களில் ஒருவர். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள 4 நபிமார்கள் மட்டும்தான் அரபு பேசி இருக்கிறார்கள். 25 நபிமார்களில் அரபியர்களாக அரபு பேசக்கூடிய நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் 4 நபிமார்கள் தான். மீதமுள்ள 25 நபிமார்களும் அஜமிகள், அரபி அல்லாதவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதில் முதலாக அரபியராக வந்த நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள்தான். பின்பு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், பின்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 4 நபிமார்கள் மட்டும்தான் அரபு பேசியவர்கள். மீதமுள்ள அத்தனை நபர்களும் அரபு அல்லாதவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஆதி என்ற இந்த மக்கள் மிகப்பெரிய மணற்குவியலுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இன்றும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இவர்களை வேதனை செய்யக்கூடிய நேரத்தில் வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் இவர்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக வந்தபோது அந்த நபியையும்
அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஏக இறைவனாகி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையையும் அந்த மக்கள் மறுத்ததினால் அல்லாஹு தாலா மிக வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை அவர்களின் மீது அனுப்பினான். அவர்கள் வாழ்ந்த பகுதி மணற்குவியல் என்பதினால் அந்த மணல் அந்த புயலில் அவர்களை அப்படியே மூடிவிட்டது. இன்றும் இந்த பகுதியை நீங்கள் சென்று காணலாம். யமன் நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, ஹதரமௌத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அஹ்காஃப் என்ற பகுதி மணலுக்குள் புதைந்திருப்பதை அவர்கள் வாழ்ந்த அடையாளங்கள், செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குகைகள், அவர்களுடைய கட்டடங்கள் எல்லாம் இன்றும் அல்லாஹு தாலா மீதம் வைத்திருக்கின்றான். இப்போது அல்லாஹு தாலா இவர்களை அழிப்பதற்காக அந்த மணற்குவியலையே அல்லாஹு தாலா பயன்படுத்தி கொண்டான். இதை தாண்டி இன்னும் இந்த முன்னுரைகளில் பல விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தொடர்ந்து காணலாம். இந்த சூரா எப்போது இறங்கியது, இந்த சூராவினுடைய பின்னணி என்ன, இந்த சூரா இறங்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவா பணி எப்படி இருந்தது, அந்த ஆண்டுகள் எப்படி கழிந்தது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த